நான் என் மனைவி கிட்ட எவ்வளோ பிரியமா இருக்கலாம் அவங்ககிட்ட கேளுங்க ஒரு தடவை. என்கிட்ட கேளுங்க, என் மேலே என் மனைவி எவ்வளோ பிரியமா இருக்காங்க. அவர்களுடைய செயல்பாடுகளே தெரிஞ்சிடும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி அவர்கள் குடும்பத்துக்காக செய்கிறது, கணவனுக்காக செய்கிறது, மனைவிக்காக புருஷன் செய்கிறது பிரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பிரியத்தில் என்ன பண்றோம்? நம்மளுடைய சக்திக்கு மீறி, பலவீனத்தை மீறி ஒரு காரியத்தை செய்யறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னா எப்படி இருப்பார்? நம்ம மேல பிரியமா இருக்கம்பா, ஓ பிரியமா இருந்தனாலதாங்க தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காக கொடுத்தாரு. பிரியமா இருக்கிறனால சொல்றாரு, ஏய் இயேசுவே கொடுத்தனால் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பேனோ. அருளாது இருப்பது எப்படி? இந்த இரவுல நல்லா தெரிந்துக்கு, கர்த்தர் உங்களுக்கு விரோதி அல்ல, இயேசு உங்களுக்கு விரோதி அல்ல, இயேசு உங்களுடைய நண்பருங்க.